ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சிக்கன் குழம்பு. அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னா சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தேங்காய் பால் கெட்டியாக அரைச்சது. காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பட்டை கிராம், ஏலக்காய், மண் சட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே சேர்த்து. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் கிரேவி மாதிரி வரணும். நல்லா வதக்கணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும்.
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கனை போடலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். சிக்கன், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். மிக்ஸ் ஆகி சிக்கன் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரணும். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. நல்லா தண்ணி விட்டுருச்சு. தண்ணியும் சிக்கன் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு மிளகாத்தூள் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம சிக்கனும் மஞ்சளும் விரவி வச்சனால 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் போடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். கரம் மசாலா போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தனையும் நம்ம எவ்வளோ தேவை தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதி வரணும். குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வரணும். 1 ஸ்பூன் தயிர் விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நல்லா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வரணும். குழம்பு நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு. சிக்கனில் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு தட்டி போடலாம். மிளகு தட்டி போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மிளகு தட்டி போட்டு ஒரு கொதி வந்தனையும் மிளகு தட்டி போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை அமர்த்திட்டு கொத்தமல்லியை நல்லா அதில் தூவி விடலாம். கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு இப்போ சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் தேங்காய் பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65க்கு சிக்கன் 65 பொடி, தயிர், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சனையும் சிக்கன் 65 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு.
வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.